கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு குறைக்கவில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மக்கள் மீது மத்திய அரசிற்கு அக்கறை இல்லை என விமர்சித்தார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்கிற போதெல்லாம் உடனடியாக இந்திய நாடு முழுவதும் ஒரே இரவில் விலையை உயர்த்துகிறார்கள். நேற்றைய தினம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு அமைதி ஒப்பந்தம் என்பது ஏற்பட்டு யுத்தம் என்பது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் இந்தியா போன்ற நாடுகளுக்கு கப்பல்கள் மூலமாக கச்சா எண்ணெய் வந்து கொண்டிருந்தது. நேற்றைக்கு அந்த ஜலசந்தி என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. இதன் விளைவாக ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை ஏற்கனவே $120 வரை உயர்ந்து இப்போது $78 என்கிற அளவுக்கு கச்சா எண்ணெயுடைய விலை என்பது குறைந்திருக்கிறது. கச்சா எண்ணெய் விலை குறைந்ததற்கு பிறகும் உயர்த்தப்பட்ட பெட்ரோல், டீசல், எரிவாயு விலையை குறைப்பதற்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் முன்வரவில்லை. இது வன்மையான கண்டனத்துக்குரியது.